உப்பு இருக்கு இல்லையா, ரொம்ப நாளாக எப்படி இருந்தது, நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் எங்கள் வீட்டில் வாசலில் வந்து வண்டியில் ஒரு தாத்தா வருவார், உப்பு உப்பே அப்படின்னு கத்திகிட்டே வருவார். நான்லாம் அந்த படி ஞாலின்னு சொல்லுவோம்ல, அந்த படி எடுத்துகிட்டு போய் ஒரு படி 2 படி உப்பை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து வச்சுருவோம். அப்படி தான் உப்பு வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி யாராவது அப்படி உப்பு வாங்க முடியுமா? எங்கேயாவது உங்கள் வீட்டில் வாசலில் மண் வண்டியில் கொண்டு வந்து உப்பு விற்கிறதுக்கு வராங்களா? கிடையாது. உப்பு வந்து 1985க்கு அப்புறம் நேஷ்னல் அயோடின் பாலிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து, உப்பு விற்றால் உப்பில் அயோடின் சேர்த்து தான் விற்கப்பட வேண்டும்னு சட்டம் வந்துச்சு. ஏன் அந்த சட்டம் வந்துச்சு அப்படின்னா, தைராய்டு நோய் மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் வந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் தைராய்டு அதிகமாக வர்றதுனால இங்கே இருக்க பயலெல்லாம் முட்டா பயலாக போயிடுவாங்க. தைராய்டு நோய் பெரிய அளவில் வந்து மூளையினுடைய திறனை, ஆட்சி திறனை குறைச்சிரும். அப்புறம் பெண்களுக்கு மாதவிடாய் சிக்கல் வரும், அந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும். அதனால் உப்பு இனிமேல் அயோடைஸ்டு சால்ட்டு தான் விற்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. உப்பளத்தில் நீ உப்பு எடுத்துக்கோ, ஆனால் அதை கொண்டு போய் பெரிய நிறுவனங்களுக்கு கொடுத்துரு, அவங்க உப்பில் வந்து அயோடினை இனாக்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து சந்தைக்கு கொண்டு வருவார்கள்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. தூத்துக்குடி பகுதியில் நான் எங்கள் ஊர் திருநெல்வேலி பக்கம் எவ்வளவு உப்பளங்கள் இருக்கும், அங்கேருந்து அப்படியே உப்பு கொடுத்துட்டு இருந்த விவசாயிகள் அங்கே உப்பளத்தை அப்படியே உப்பை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. அவங்க உப்பை